அனுபவிக்க சகோதரங்களே, ஒருவர் அழகாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எதை வைத்து நாம் அந்த அழகை அளக்கிறோம் தெரியுமா? ஒருவர் வடிவாக இருக்கிறார், அழகாக இருக்கிறார் என்றால் எதை பொறுத்து அந்த அழகு இருக்கிறது? எதை பார்த்து நாம் அழகாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. எதை பார்த்து நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னு அவர் வடிவாக இருக்கார், சார் இந்த புள்ள நல்ல அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அழகு அப்படின்றது எதை பார்த்து நாம் அதை சொல்லுகிறோம்? எதை பார்த்து? கையை பார்த்து, காலை பார்த்து, எதை பார்த்து சொல்லுகிறோம்? ஒருவருடைய நாக்கை பார்த்து. அப்படியா? நாக்கை காட்டுங்க, வடிவாக இருக்கிறீங்களா பார்ப்போம், அப்படியா? இல்லை, என்ன? ஒருவருடைய முகத்தை பார்த்து என்ன ஒருவர் உடனடியாக நம்மளுக்கு வர்ற இம்ப்ரெஷன் என்னது? இவர் வடிவார், இந்த புள்ள வடிவானது, இந்த பெடியன் வடிவானது, இந்த ஆன்டி வடிவான ஆன்டி, இந்த ஆச்சி வடிவான ஆச்சி அப்படின்ற எண்ணத்தை பார்த்து நாம் சொல்கிறோம், முகத்தை பார்த்து நாம் சொல்லுகிறோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மேக்கப் எல்லாம் அள்ளி போட்டு என்ன பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளை மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா பொம்பளை போனால் கோவப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைகளும் தான் என்ன ஃபேர் அண்ட் லவ்லியும் இருக்குது, ஃபேர் அண்ட் அடுத்து என்னது ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் என்ன பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலாக தான் மேக்கப் போடுறாங்க. இப்போ என்ன சில வேளை நம்மளோட அப்பா அம்மார் கொஞ்சம் வயசு போனாக்கள், ஓகே, அவங்க உழைக்கிறவங்க. ஆனால் இளைஞர்கள் மத்தியில் அப்படி சொல்ல முடியாது. அவங்க கட்டாயம் கண்ணாடிக்கு முன்னால் இப்போ பொம்பளைகளை போலவே ஆம்பளை பிள்ளைகளும் நேரம் செலவழிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நாம் நம்முடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி நாம் நிறைய விதமான விடயங்களை செய்கிறோம். ஏன்னா கண்ணாடிக்கு முன்னால் நிறைய நேரத்தை செலவிடுகிறோம், நிறைய அலங்காரங்கள் செய்கிறோம். ஏன்னா நாம் மற்றவர்கள் முன்னிலையில் நாம் போகிற நேரத்தில் நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது வடிவாக அழகாக இருக்கிறோம் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும். யாருமே அப்படியே தூக்கத்திலே எழுந்து அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம் அல்லது எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு யாராவது நிற்கிறீங்களா? இல்லை, எப்படியாவது கண்ணாடிக்கு முன்னால் போயிருந்து பொட்டு வடிவாக இருக்கா, தலை சீவி இருக்கா, எல்லாம் ஒயில் வடிஞ்சிருக்கா. எனக்கு எப்போவுமே ஒயில் வடினேன், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஒயில் வடிஞ்சிருக்கா, என்ன மாதிரி இருக்கா, அதான் இதாண்டு எல்லாம் என்ன பார்த்து தான் வெளியில் போவோம். அப்போ ஒருவருடைய அழகு முகத்தை பார்த்ததும் தெரிந்துவிடும். அது சாதாரணமான உலகத்தினுடைய வழக்கம். சரி, இப்போ உங்களுடைய ஆன்மா அழகாக இருக்கிறதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். அல்லது உங்களுடைய ஆன்மா அழகாக இருக்கிறதா? அழகாக இருக்கிறாக்கள் கை வைத்துங்க பார்ப்போம். என்னுடைய ஆன்மா அழகாக இருக்கிறது. அம்மா, ஒருதற்ற ஆன்மாவும் அழகா இல்லையா? எல்லாம் அசிங்கமாக இருக்குது. அப்போ முகம் மட்டும்தான் வடிவாக இருக்கா? ஆடைகள், அலங்காரங்கள், ஃபேஷியல் இதுகளில் தான் அழகு இருக்கா? ஆன்மா? புனித அகுஸ்தீனார் அவர்கள் சொல்லுவார்கள், ஆன்மாவினுடைய அழகு அன்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஆன்மாவினுடைய அழகு அன்பில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, அன்பு செய்ய பழகி கொள்கிறார்களோ, மற்றவர்களை அன்பு செய்கிறார்களோ, மற்றவர்களை அன்பு செய்ய தூண்டுகிறார்களோ, அவர்களுடைய ஆன்மா அழகானது அப்படி என்று நான் சொல்லலை, புனித அகுஸ்தீனார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுக்கு காரணம் இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சரி, இன்றைய வாசகங்களிலும் சரி, அன்பை பற்றியதான ஒரு குறிப்பு காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார் ஒரு விடயத்தை. அதுக்கு முதல்ல நம்முடைய அன்பு என்பது, அன்பு பரிமாற்றம் என்றது ஒரு 3 வகையில் இருக்கும். என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது வகை நான் என்னை அன்பு செய்கிறவரை நான் அன்பு செய்தல். அது முதலாவது வகை. என்ன ஒரு ஆள் அன்பு செய்தால் நான் அவரை அன்பு செய்வேன். குறிப்பாக இந்த லவர்ஸ், காதலர்களுக்கு இடையில் என்ன இந்த அன்பு இருக்கும். ஏன்னா அவரும் அன்பு செய்வார், நானும் அன்பு செய்கிறேன். ஆகவே அன்பு பரிமாற்றம். என்னை அன்பு செய்தால்தான் நான் அன்பு செய்வேன். அது முதலாவது வகை. 2வது வகை, நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். ஈவன்
என்னை அன்பு செய்யாதவர்களையும் நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். அது 2வது வகை. இப்போ 1வது வகை நான் என்னை அன்பு செய்கிறவர்களை மட்டும் அன்பு செய்கிறது. 2வது வகை நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன், என்னை அன்பு செய்யாதவர்களையும் நான் அன்பு செய்வேன். 3வது வகை ஒன்று இருக்குது. அது என்னென்று சொன்னால் நான் என் எதிரிகளை பகைவர்களை கூட அன்பு செய்வேன். இது 3வது வகை. அன்பிக்க சகோதரங்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு இந்த மூன்று வகையிலேயும் அடங்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு இந்த 3 வகையிலேயும் அடங்கும். அது எப்படி இன்றைக்கு தெளிவுபடுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் இன்றைய வாசகத்தை தெரிஞ்சிருக்கும். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. எப்படி? நான் அன்பு செய்கிறத போல நீங்கள் என்ன அன்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர்? சொல்லலை. நான் அன்பு செய்கிறேன் உங்களை, அதே போல நீங்களும் என்னை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அவர் தெளிவாக இருக்கார். எப்படி என்று சொன்னால், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ளுங்கள். அப்போ நாம் நினைக்கக்கூடாது நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் அது போதும், நான் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுகிறேன் அது போதும், மற்றவர்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை, அவங்கள அன்பு செய்யாத அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை அப்படி என்றிருந்தார் கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றது. நாம் ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறோம். ஏன்னா அவர் இட்டது ஒரு கட்டளை. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. அப்படின்னு சொன்னால் நாம் மற்றவரை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறோம். ஏன்னா நான் பார்க்குறோம், ஒரு முறை இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன பிள்ளை, 1ஆம் ஆண்டு பிள்ளையோ நர்சரி பிள்ளையோ மாதிரி ஒரு பிள்ளை ஒன்று அம்மாட்ட சொல்லுது, எங்களோட டீச்சர் வடிவான டீச்சர், அவையை போல் வடிவான டீச்சரை நான் பார்த்ததில்லை. சின்ன பிள்ளை. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த வடிவான டீச்சரை பார்க்கணுமெண்டு ஆசை. அப்போ சொன்னால், சரி ஒரு நாள் போகிற நேரம் அந்த வடிவான டீச்சரை பார்த்து சந்திச்சுட்டு வரணும். அப்போ இந்த பிள்ளை அடுத்த நாளும் எங்களோட டீச்சர் வடிவான டீச்சர். அப்போ திருப்பி அந்த பிள்ளை அந்த டீச்சர் எங்களோட டீச்சர் வடிவான டீச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்துச்சான். அப்போ அம்மா ஒருக்கா போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாள் போகிற நேரம் இந்த வடிவான டீச்சர்ன்னு சொன்னியே அந்த டீச்சர் யார் அப்படின்னு காட்ட, இதுதான் எங்களோட டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சரை காட்டுச்சு. அவைக்கு ஒரு 60-65 வயசு வரும். ஒரு 60-65 வயசு, எல்லாம் சுருங்கி போச்சு. அவ்வளோ டக்குன்னு நம்மட சிந்தனையில் இருக்கும் வடிவு அந்த டீச்சரில் இல்லை. இப்போ வடிவு அப்படின்னா ஒரு இளமையாக நல்ல வடிவாக இருக்கிறது, அந்த ஒரு வடிவு இல்லை. எல்லாம் இது நிறைச்ச முடி எல்லாம் நிறைச்சி போச்சு. அப்படியான டீச்சர். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், இந்த டீச்சரை பார்த்து எப்படி வடிவான டீச்சர்னு இவ்வளவு காலமும் சொல்லிச்சே இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை வடிவு என்றதை எங்கே கவனிச்சதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளை வடிவு அப்படி என்றது அந்த டீச்சரினுடைய அன்பு, அந்த டீச்சரினுடைய அரவணைப்பு, அந்த டீச்சரினுடைய பாசம், அந்த டீச்சரினுடைய அந்த மூவ் பண்ணுற தன்மை, எல்லாரோடும் சகஜமாக பழகுற தன்மை, அரவணைக்கும் தன்மை, இதை வைத்துத்தான் அந்த பிள்ளை அந்த டீச்சர் அழகான டீச்சர் அப்படி என்று முடிவெடுத்தது. மிக்க சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திச்சிருக்கக்கூடும். எப்படி என்று சொன்னால், அவங்க பெருசாக அழகாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட தோற்றத்தை பற்றி அழகானவர், ஹேண்ட்ஸமானவர் அப்படின்லாம் சொல்கிறதில்ல நாம். ஆனால் இன்னமும் நம்மளுடைய மனத்தில், நம்மளுடைய உள்ளார்ந்த மன ரீதியில் நாம் சொல்லுவோம் அவர் வடிவானவர், அழகானவர். ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னால் அவர் செய்கிற செயல்களை பொறுத்தது. ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை, ஒரு தாராள மனப்பான்மை உள்ளவர், யாருக்கு வேணாலும் ஓடியந்து உதவி செய்யக்கூடிய ஒருவரை, அவர் கருப்பாக இருந்தானே வெள்ளையாக இருந்தானே அவரை முகத்தை கழுவாட்டியும் நாம் அவரை வடிவானவர் என்று தான் சொல்லுவோம், அழகானவர் என்று தான் சொல்லுவோம். ஏன்? அவருடைய செயல்களை பொறுத்தது, அன்பை பொறுத்தது அந்த அழகு. ஏன்னா அதனால தான் நம் முன்னோர்கள் ஒரு பழமொழின்னு சொல்லுவார்கள், அகத்தின் அழகு எங்கே தெரியும்? கையில் தெரியும். அப்படியா? அகத்தின் அழகு காலில் தெரியும். அப்படியா சொன்னது? எப்படி சொன்னாங்க? அகத்தின் அழகு எங்கே தெரியுமா?
முகத்தில் தெரியுமா? அகத்தின் அழகு அதுதான் அன்பு கொண்டிருப்பவர்களுக்கு அழகு. அந்த அன்பு கொண்டிருப்பவர்களுடைய அழகு எங்கே இருக்கிறது? அகத்தில் இருக்கிறது. அதைத்தான் அகஸ்தீனர் அவர்களும் சொல்லுகிறார்கள். ஏன்னா அன்பு என்பது தான் ஆன்மாவுக்கு அழகு. அப்படின்ற ஆன்மா அழகாக இருந்தால் அது முகம் அழகாக இருந்தானே, நம்மளோட கை அழகு, கால் அழகாக இருக்கிறது, அதை பற்றி ஒன்றுமே கவலை இல்லை. நாம் அழகாக இருப்போம். ஆகவே நாம் எந்த அழகை தேட வேண்டும்? அகத்தின் அழகை தேட வேண்டும், ஆன்மாவின் அழகை தேட வேண்டும். அப்படி நாம் ஆன்மாவின் அழகை தேட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேணும்? அடுத்தவனோட அடிக்கடி சண்டை பிடிக்க வேணும். அப்படியா? அடுத்தவனோட அடிக்கடி எரிஞ்சு விழணும். கணவனும் மனைவியும் நாயும் பூனையும் மாதிரி சண்டை பிடிக்க வேணும். அப்படியா? இப்படி இருந்தால் அகத்தில் அழகு பெருகும், அது முகத்திலேயும் தெரியும். இல்லைன்னா அடுத்தவர் மீது அன்பு கொள்ள வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செலுத்த வேண்டும், கணவன் மனைவியை அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனை அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு முகத்தில் தெரியும். சில பேரை நாம் சொல்லுவோம், இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை போல் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வருது. கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? கண்டுபிடிச்சிருவோம். என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், அப்படி தூக்கின மாதிரி இருக்கும், கவலையான மாதிரி இருக்கும், தொங்க விட்ட மாதிரி இருக்கும், தெரிஞ்சிடும் நம்மளுக்கு டக்குன்னு. ஏன்டா அகத்தில் அந்த அழகு இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு இங்கே உழண்டு கொண்டே இருக்குது, அது முகத்தில் தெரியுது. அதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. ஏன்னா ஆன்மாவினுடைய அழகு நம்மளில் வெளிப்படும். அது அழகாக ஆன்மா அழகாக இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்கப் தேவையில்லை, நம்ம மேக்கப் போடாமலே அழகாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் சொல்லுகிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்போ ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்றால் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், ஆகவே ஆண்டவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன், அப்படி அர்த்தம்? அப்படி அர்த்தம் இல்லை. நான் எப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறேனோ, அல்லது எப்பொழுதெல்லாம் நான் அயலானை அன்பு செய்கிறேனோ, அப்பொழுது ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகத்தில் அந்த கொர்நேலியோனுடைய கதையினூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் அங்கே போயிட்டு, அவர் தண்ணி இருக்குது, தூய ஆவியார் இருக்கிறார், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அன்பு பிற இனத்தாருக்கும் பரவுவதை பார்க்கிறோம். இன்றைய நாளில் கிறிஸ்தவ அன்பு என்பது எல்லாருக்கும் பரவுகிறது. ஒரு முறை இந்த கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கொஞ்சம் பேர் விண்ணகத்துக்கு போகிறாங்களாம். கதை சரியா? கதை விண்ணகத்துக்கு போகிறாங்களாம். விண்ணகத்துக்கு போகிற நேரத்தில் அங்கே பார்த்துருக்காங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இப்போ இவர்களுக்கு சந்தோஷம், அடே விண்ணகம்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு உரியது தான். என்ற எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, எல்லாம் கிறிஸ்தவர்கள், விண்ணகம் கிறிஸ்தவர்களுக்கு உரியது. அப்படியே பார்த்தா இடையில் ஒரு சுவர் போகுது. என்ன இது சுவர் ஒன்று இருக்குது? அப்போ அங்கே நின்று ஒரு ஆளை பிடிச்சி, இது என்ன இந்த சுவர் போகிறது? அங்கால பெரிய இடம் மாதிரி இருக்கே, ஏன்னா இது கொஞ்சம் சின்ன இடம் மாதிரி இருக்குது, ஆனால் அங்கால சுவருக்கு அங்கால பெரிய இடம் மாதிரி இருக்கு, என்ன சுவர் அப்படி என்று அவர் சொன்னாராம். அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய என்ன சொல்கிறது மோட்சம் அல்லது விண்ணகம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய விண்ணகம். இப்போ நாம் நினைக்கக்கூடாது நாம் கிறிஸ்துவை கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், ஆகவே நம்மளுக்கு மோட்சம் கிடச்சிரும். இல்லை, நாம் எப்பொழுது மற்றவர்களை அன்பு செய்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு விண்ணகம், அதுதான் நம்மளுக்கு விண்ணகம் ஆண்டவர் இயேசுவை பொறுத்து. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய தினத்திலே 2 விதமான விடயங்களுக்காக நாம் மன்றாடுவோம். முதலாவது நாம் சிந்தித்து பார்ப்போம், இப்பொழுது நம்மளுடைய ஆன்மா அழகாக இருக்கிறதா அப்படி என்று. இப்போ தெரிஞ்சிருக்கும், இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஆன்மா அழகாக இருக்கா அல்லது அசிங்கமாக இருக்கா, குப்பை தொட்டியாக இருக்கா, தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும். யோசித்து பார்ப்போம், நம்மளுடைய ஆன்மா அழகாக இருக்கிறதா? எதை வச்சு யோசித்து பார்ப்போம்? அன்பை வச்சு. நான் அன்பு செய்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், எல்லாரோடும் நல்லதாக இருக்கிறேன் அப்படின்னா ஆன்மா அழகாக இருக்குது. யாருக்கும் சொல்லிக்கொண்டு தெரிய தேவையில்லை, என் ஆன்மா அழகாக இருக்குது, என் ஆன்மா அழகாக இருக்குது சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை, அது தானாகவே தெரிய வரும். என்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவர்கள் அழகை கண்டுபிடிப்பார்கள், அது முகத்திலும் வெளிப்படும், முகத்திலும் வெளிப்படும். ஆகவே முதல்ல சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய ஆன்மா அழகாக இருக்கிறதா, நாம் அன்பாக இருக்கிறோமான்னு சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம், ஆண்டவர் என்னுடைய ஆன்மாவை அழகுபடுத்தும்,
அப்படின்ற ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஆன்மாவை அழகுபடுத்துவார். எவ்வாறு? நாம் அடுத்தவரை அன்பு செய்க முனைகிற வேளையில். ஆகவே 2 விதமான விடயங்களுக்காக மன்றாடுவோம். முதலாவது ஆண்டவரிடம் ஆன்மாவை அழகுபடுத்த சொல்லி மன்றாடுவோம். 2வது அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலையை தாரும் அப்படி என்று மன்றாடுவோம். 3வதாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருப்போம். ஆகவே இவை 3க்காகவும் விசேட விதமாக இந்த திருப்பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கை